ஆனால் இப்படி ஒரு ஏரியா இருக்கிறது இங்கே யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. தெரியாது. நிறைய பேர் நம்ம இருக்கிற இடம் வந்து ஒரு குட்டி ராமேஸ்வரம் மாதிரி. இது ஒரு தனி தீவாக சுற்றி பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டும்தான் அந்த இடத்துக்கு. அந்த ஊருக்குள்ள போகிறது ஒரே ஒரு பாலம் மட்டும்தான். அப்போ அங்கே மக்கள் நிறைய பேர் வாழ்ந்தாங்க. இப்போ யாரும் இங்கே வாழல. எல்லாம் இப்போ மகேந்திரப்பள்ளி போகிறாங்க. ஷேர் செய்து இந்த பஸ் வர வருதுலாம் கூட இவ்வளோ தாங்க இருக்குது. பஸ் இவ்வளோ பஸ் இருக்குங்க அதில். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேடி விலாக்ஸ். ஸோ இந்த விலாகில் நம்ம பார்க்க போகிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தனித்தீவான கொடியம்பாளையத்தை பற்றி தான். ஸோ நம்மளில் பல பேருக்கு இப்படி ஒரு தீவு இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது. 2004 வந்த சுனாமிக்கு அப்புறமா கடலோரத்தில் இருந்த மக்கள் எல்லாமே வெவ்வேறு பகுதிக்கு போயிட்டாங்க. ஆனால் இந்த தீவில் இருந்த மக்கள் மட்டுமே இங்கே தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு நம்மளோட வீடியோ வந்து பாருங்கள். அந்த வேலையை அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இல்லை முடியாது. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கொள்ளிடம் பிரிட்ஜில் இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ ஆன் த வேல இருக்கோம். உண்மையிலே நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஊரே இல்லாத பாலத்துக்கு போகிறோம். பாலமே இல்லாத ஒரு ஊருக்கு போகிறோம். அது எங்கடா போகிறோம்? கொடியம்பாளையம் போகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தனி தீவுங்க அது. அதுவும் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய தீவு. எனக்கு தெரியாது, இவன் தான் கூப்பிட்டு போகிறான்னா. ஸோ வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. சூப்பராக இருக்குது. ரெண்டு பக்கம் விவசாய நிலம், பக்கத்துலேயே ஆறு, அப்படியே செமையாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக டெல்டா அப்படின்னால விவசாயம் தானே. ஆமாங்க. இப்போ நாங்கள் வந்து போகிறது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஊருக்கான வழின்னு கிடையாது. இப்போ சிதம்பரம் வழியாக போனோம்னா சிதம்பரத்துலேருந்து ஒரு மெயின் வழி ஒன்று போகுது. அது உனக்கு தெரியாது. ஏன்னா நான் கொடியம்பாளையம் போயிருக்கேன். நான் சின்ன வயசில் போனேன். அப்போ வந்து அதை பற்றின பெருசாக எனக்கு எதுவும் தெரியல. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது தெரியுது நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா தீவு மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம போகிற இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா கடலும் தண்ணி மட்டும் தான் ஃபுல்லாக இருக்கும். கடல் இருக்கும், ஒரு பக்கம் ஃபுல்லாக ஆறு இருக்கும். ஆறும் கடலும் ஒன்று சேர இடத்துல ஒரு சின்ன ஒரு ஊர். அந்த கிராமத்தில் ஒரு 50லேருந்து ஒரு 100 குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ நம்ம போகிறது வந்து ரூரல் ஏரியாக்குள்ளே புந்து போயிட்டு இருக்கோம். இங்கேயும் நிறையா ஊர்லாம் இருக்குது. ஆனால் இதுக்கு இந்த கொடியம்பாளையம் போகிறதுக்கு மெயினாக சிதம்பரம் போய் வரணும்னா அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு வழி இருக்குது. அந்த வழியாக நிறைய பஸ்லாம் போயிட்டுருக்கு. ஏன்னா அப்படி வைக்கப்படுறான். இது வந்து எங்களுக்கு தண்ணி கொடுத்தது இந்த பையன் தான் தண்ணி கொடுத்தான் எங்களுக்கு. மூஞ்ச காட்ட வைக்கப்படுறான். சும்மா இல்லை, ஒரு ஆய் சொல்கிறேன் தம்பி. சும்மா சொல்கிறா. என்ன அப்படி வைக்கப்படுறான்? ரொம்ப வைக்கப்படுறான். ரொம்ப வைக்கப்படுறான். ஸோ தொடர்ந்து நம்ம போயிட்டே இருப்போம். இப்படி போயிட்டு இல்லை ரைட் எடுத்துக்கோமா? சரி, தேங்க்ஸ் தம்பி. ஓகே. இதோட 15 பேர்த்த வடிகட்டலாம். காய்ஸ், ஃபைனலாக நம்ம கொடியம்பாளையம் ரோட்டுக்கு வந்துட்டோம். இன்னும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கொடியம்பாளையம் தான். இந்த ஊரை நாங்கள் செலக்ட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரீசன் என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்குது. அது பிச்சாவரம்னு சொல்லுவாங்க. பிச்சாவரத்தோட ஒரு பகுதி தான் இந்த கொடியம்பாளையன்றது. பிச்சாவரம் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், பிச்சாவரம் தெரிஞ்சிருக்கும். அந்த பிச்சாவரத்தோட ஒரு தனி பார்த்து தான் பார்த்தீங்கன்னா கொடியம்பாளையன்றது. இது ஒரு தனி தீவாக சுற்றி பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டும்தான் அந்த இடத்துக்கு. அந்த ஊருக்குள்ளே போகிறதுக்கு ஒரே ஒரு பாலம் மட்டும்தான். என்னதான் நாங்கள் டெல்டா மாவட்டத்திலே பிறந்து வளர்ந்துருந்தாலும் அந்த தீவுக்குள்ளே போக போக அங்கே இருந்த அட்மாஸ்பியர் எங்களுக்கு ரொம்பவே புதுசாக தாங்க இருந்துச்சு. ஃபுல்லாக மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், நடுவில் ஒரு நீளமான ரோடு, எந்த டிராஃபிக்கும் இல்லை, டென்ஷனும் இல்லை. எங்கே பார்த்தாலும் பறவைகளோட சத்தமும் தூரத்தில் கேட்குற அந்த கடலோட சத்தமும் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு அழகான இடத்த ரசிக்காமல் எப்படிங்க நாங்கள் கடந்து போக முடியும்? அதனால் அந்த இடத்த விட்டு போக கொஞ்சம் கூட மனசு இல்லாமல் அந்த இடத்துல நின்று அந்த அழகை பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் 2 பேரும் எங்கள் கண்ணால் பார்த்ததை நீங்கள் இந்த காணொலி மூலமாக பாருங்கள்.
வரும்போதே நான் என்னமோ நினச்சி தான் வந்தேன். ஆனால் வந்ததுக்கப்புறமா பார்த்தா தெரியுது சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து ஒரு குட்டி ராமேஸ்வரம் மாதிரி. ஆக்சுவலாக இந்த ஊரை கனெக்ட் பண்ணுறது இந்த ஒரே ஒரு பாலம் தான். கொள்ளிடம் வந்து இங்கே கடலில் கலக்கிற இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குட்டி தீவு, அதில் ஒரு 150 குடும்பம் வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்னும் நம்ம உள்ளே போல். இதுக்கு இன்னொரு சிறப்பு ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா சோழர்கள் இருக்காங்கல்ல, சோழர்களுடைய கடைசி தலைநகரம், அதாவது ஃபஸ்ட்டு தஞ்சாவூர் இருந்துச்சு, அப்புறம் கங்கையோட சோழபுரம். அதுக்கடுத்து எதிரிகள்கிட்ட தப்பிக்கணும், எதிரிகள் நம்மளை ஈஸியாக அட்டாக் பண்ணக்கூடாதுனால சுற்றி தண்ணியாக இருக்கணும், ஆறும் கடலும் இருக்கணும், அதுக்கு நடுவில் ஒரு தீவு மாதிரி இருக்கும்னு ரெடி பண்ண கடைசி தலைநகரம் தான் பார்த்திங்கன்னா இந்த இடம். இதுக்கு பக்கத்தில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தீவுக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கும். ஸோ தீவுக்கோட்டைன்னு தெரியும். அந்த தீவுக்கோட்டை தான் சோழர்களுடைய கடைசி தலைநகரமாக இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு தீவு தான் பார்த்தீங்கன்னா கொடியம்பாளையம். ஃபுல் அண்ட் ஃபுல் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். சூப்பராக இருக்குது. அது இப்போ நம்ம எங்கடா இருக்கோம்? கொடியம்பாளையம் பீச். கொடியம்பாளையம் உள்ள வந்துட்டோம், பீச்சுக்குள்ளே போயிட்டுருக்கோம். தோணிக்கரைக்கு போகலாம். அப்போ தோணிக்கரைங்க போட்டில் போகலாமாங்க? எவ்வளோ 20 ரூபா. 20 ரூபாயிலே 30 ரூபான்னு நினைக்கிறேன். 30 ரூபாயா? 30 ரூபாய் தானே. இப்போ போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயில் டைமில் எல்லாருமே தர்பூசணி சாப்பிடுங்க. இந்த வெயில் டைமுக்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பீச் டைமில் இப்போ இந்த இடத்துல ஒரு கடை இருக்கும், நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. நீங்களும் சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நிறைய பீச் போயிருக்கோம். ஆனால் அந்த பீச்செலாம் இல்லாதது இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து க்ரௌடு வந்து மோஸ்ட்லி கம்மியாக இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்டு ஃபேமிலி வந்தாலுமே ரொம்ப சேஃபாக தான். ஏன்னா நிறைய பேர் ஃபேமிலியோடு இருக்காங்க. என்ன கொஞ்சம் காதலர்கள் அதிகமாக இருக்காங்க. இது காதலர்கள் கோட்டை இல்லை. அதனால் காவலர்கள் போட்டால் காதலர்கள் கொஞ்சம் கம்மியாவாங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க இது என்னோட டைலாக்ங்க இது. ஆனால் சொல்லுங்கண்ணா, இங்கே வந்து எத்தனை குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு இந்த ஊரில் இப்போதைக்கு? இங்கே ஒரு 100-150 குடும்பம் இருக்கும். இப்போ பாலம் இருக்கு. பாலம் இல்லாததுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க இங்கே? அப்போ ஆறு தான், அந்த போட்டு தான், இந்த நட போட்டு கயிறால் எடுத்துகிட்டு வருவோம். ஓகே ஓகே. இப்போ இந்த பாலம் கட்டி எத்தனை வருஷம் ஆகுது? இந்த பாலம் கட்டி 12-13 வருஷம் ஆகுது. 12 அவ்வளோதான். ஆமாம், அந்த 12-13 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் போட்டில் அந்த மாதிரி தான் போயிட்டு தான். ஆமாம், போட்டில் தான் போயிட்டு. இந்த பாலம் போட்டதுக்கு வந்து இப்போ இங்கே பஸ்ஸே வந்துட்டு இருக்குங்க வந்து இப்போ. ஆமாம், பஸ் வந்துட்டு. அப்போ பஸ் வந்து அந்த முன்னாடியே அந்த பாலத்தாண்டியே டர்ன் பண்ணுறது. அதுக்கப்புறம் எல்லாம் அங்கே இதாக வருவாங்க. ஏதாவது ஒரு பொருள் எடுக்கலாலும் 2 போட்டாக இணைச்சி அதில் தான் ஏதாவது மெட்டீரியல் எடுத்துகிட்டு வர்றது. இங்கே தீவுக்கோட்டைன்னு ஒரு ஏரியா இருக்குது. தீவுக்கோட்டை அந்தாண்ட பின்னாடி கோட்டைமேடு. ஆமாம், அதுவும் ஒரு தீவு தானே? அது ஒரு தீவு தான். அப்போ அங்கே மக்கள் நிறைய பேர் வாழ்ந்தாங்க. இப்போ யாரும் இங்கே வாழல, எல்லாம் இப்போ மகேந்திரபள்ளி போயிட்டாங்க. தீவுக்கோட்டையை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். சோழர்கள் ஆட்சி காலம் என்னன்னு சொன்னாங்க. அது வந்து ஆமாம், அப்போ இருந்திருக்கிறாங்க. சோழரோட தலைநகரம், கடைசி தலைநகரம். அந்த இங்கேருந்து வாழ்ந்தவங்க மகேந்திரபள்ளியில் இருக்கிறாங்க. ஒரு நாள் ஃபங்க்ஷனு, ஒரு நாள் கச்சேரி, நாடகம், ஒரு நாள் வச்சு எல்லாம் கிடா வெட்டி அந்த ஊர் மக்கள்லாம் வந்து ஒரே நாளோட ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஏன்னா இங்கே வாழ்ந்தவங்க. ஆனால் இப்படி ஒரு ஏரியா இருக்கிறது இங்கே யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாதுல்ல? தெரியாது. நிறைய பேர். ரொம்ப சந்தோஷம் அவங்க சந்திச்சல. ரொம்ப நன்றி. என்ன சொல்லணும்னா, இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து கடலூர் மாவட்டம். இந்த தீவு மட்டும் மயிலாடுதுறை சேர்ந்தது. அதான் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, தோணித்துறைக்கு போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு போட்டிங்கில் போக முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். எங்களுக்கு தெரியல, ஆனால் கேட்ட வரைக்கும் போட்டிங் போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அங்கே போனால் தான் தெரியும். ஸோ போய் பார்ப்போம். ஃபைனலாக இப்போ வந்துட்டு இப்போ ஒரே ஒரு போட்டு தான் இருக்குது. இப்போ அண்ணன்ட்டையுமே ரேட்டு பேசிட்டோம். ஸோ இப்போ போட்டிங் போகிறோம். இப்போ எல்லாம் ஏறிட்டு இருக்காங்க. பர் ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் பழையாறு போர்ட் வந்து இருக்கும். இப்போ அங்கே போயிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அங்கே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு திரும்ப இதே போட்டில் நாங்கள் ரிட்டன் வர மாதிரி. அண்ணன் தான் எங்களை போட்டில் சேஃபாக கூட்டிகிட்டு போக போகிறாங்க. நாம் இப்போது இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போக போகிறோம்.
ஆனால் மற்ற ஆறுகளில் நம்ம படகுல போகிறப்பல இதில் ரொம்ப சாதாரணமாக நம்ம போயிட முடியாது. ஏன்னா ஆறும் கடலும் ஒன்று சேர்கிற இடத்துல இருக்கிறதுனால ஆற்றோட ஆழமும் வேகமும் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட எங்களுக்கு ஆற்றுல பயணிக்கிறோமா இல்லை கடலில் பயணிக்கிறோமான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா அந்த அட்மாஸ்பியர் கிட்டத்தட்ட கடல் மாதிரியே இருந்துச்சு. கொடியம்பாளையத்துலேருந்து நம்ம போட்லேயே வந்து இப்போது பழையாறு துறைமுகத்தில் நம்ம இருக்கோம். கடலுக்குள்ளே போக முடியும்னு கேட்டப்போ எல்லோரும் இப்போ தொழிலுக்கு போயிட்டுருக்கோம், அதனால் இப்போதைக்கு முடியாது. இப்போ போகிற பெரிய போட் எல்லாமே 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு தான் வருமா. அந்த போட்டில் வந்தோம்ல அந்த அண்ணன் கால் பண்ணாங்க, எங்களுக்கு டைம் ஆகிடுச்சுப்பா போகலாம்றாங்க. ஆனால் முன்னாடி தான் போயிட்டுருக்காரு, போனால் அவரை பிடிச்சிடலாம். ஆமாம், இல்லைன்னா அவர் போயிட்டு ரிட்டன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது ஒரு 1 ஹவர் கிட்டத்தட்ட ஆகும். ஏன்னா அவங்க வந்து ப்ரைவேட் பஸ் மாதிரி ஆள் ஏறினா தான் பஸ் எடுப்பாங்க, டைமிங்லாம் கிடையாது. அதனால் இப்போ கிளம்புறோம் நம்ம. ஸோ அந்த கரையில் போய் மீட் பண்ணுவோம் திருப்பி. இந்த சீன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதில் எந்த அளவு அழகு இருக்கோ அதே அளவு ஆபத்தும் இருக்குங்க. அது ஏன்னா பல தலைமுறையாக இங்கே வாழ்ந்த மக்கள் இந்த படகை தான் டிரான்ஸ்போர்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படகு மட்டும் இல்லைன்னா இவங்க சுமார் ஒரு 30 கிலோமீட்டர் சுற்றி தான் போகணும். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நாங்கள் போனது சம்மர் டைமில். இதுவே மழை காலம் அப்படின்னா இவங்க எப்படி இந்த படகை யூஸ் பண்ணுவாங்க? ஒருவேளை அவங்க அந்த பிரிட்ஜை யூஸ் பண்ணால் திரும்பவும் அவங்க 30 கிலோமீட்டர் சுற்றி தான் வெளியில் போவாங்க. இன்னுமே ஸ்கூல் போகிற சின்ன பசங்க, வேலைக்கு போகிறவங்க, அப்புறம் ஃபேமிலிஸ், லேடிஸ் எல்லாருமே இந்த டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ஏன்னா பக்கத்தில் இருக்க ஒரு ஊருக்கு போகிறதுக்கு 30 கிலோமீட்டர் சுற்றிட்டு போகிறதுக்கு பதிலாக இந்த போட்டில் போகும்போது வெறும் 1.5 கிலோமீட்டர் தான் ஆகுது. இந்த மக்களோட வாழ்க்கை முறையை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, அதே சமயம் எங்களுக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இப்போ இந்த ஊருக்கு பிரிட்ஜ் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது. இதே ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரில் வாழ்ந்த மக்கள் எப்படி இங்கே சர்வை பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சா அதோட பதில் கேள்விக்குறி தான். இவ்வளோ நேரமாக இந்த வீடியோ மூலமா எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணதில் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.